அத்தியாயம் 28. நிலவின் ஏக்கம் வீண் போகவில்லை. கிழக்கு வானில் செவ்வானம் பூக்க இரவின் கரிய திரையை திறந்து கொண்டு மெல்ல எட்டி பார்க்கின்றான் கதிரவன். இரவெல்லாம் தூங்காத பனித்துளிகள் புற்களின் நுனியில் கண்ணீராய் நிற்க, வீசிய காலை தென்றலோ போதும் உங்கள் ஊடல், எழுந்து வாருங்கள் என்று இருவரிடமும் மெல்ல தூது சென்றது. இரவெல்லாம் தூங்காது தவித்த மலரோ அதிகாலை வேளையிலே எழுந்து மாடிக்கு வந்து விட்டாள். பாரியோ அப்போதுதான் நீண்ட நெடிய இரவை கடினப்பட்டு எட்டி தள்ளிவிட்டு உறங்கியிருந்தான். அவனின் சோபையான முகமே பாரியின் மனம் படும் பாட்டை எடுத்து உரைப்பதாய் இருந்தது. தளிர் அவளோ 1000வது முறையாக தன்னையே திட்டிக் கொண்டாள். அவனின் அருகாமை அவளுக்கு தேவையாக இருக்க, மெதுவாய் பாரியின் அருகில் அமர்ந்து அவன் நெஞ்சில் தலை வைத்து படுத்து கொண்டாள் மலர். வழக்கம் போல பாரியோ உறக்கத்திலே அவளை அணைவாக பிடித்தபடி உறங்கினான். மலரை தாங்கி பிடிக்கும் கொடியே பாரிவேந்தன் தானே. விழிகள் கசிய தானும் அவனை ஆதரவாக அணைத்து கொண்டு உறங்கி போனாள் கவிமலர். இவ்வளவு நேரம் வராத உறக்கம் மன்னவனின் மடி சேர்ந்ததும் வந்துவிட்டது. வானமும் நன்றாக விடிந்துவிட்டது. வெய்யோனின் ஒளிக்கதிர் மலரின் முகத்தில் படவும், கண்ணை திறந்து படாரென எழுந்து அமர்ந்தவள் தன் பக்கத்தில் இருந்த பாரியை காணாது திகைத்து போய்விட்டாள். அவன்தான் கவிமலர் எழுவதற்கு முன்பே எழுந்து சென்று விட்டானே. தன் அருகில் மலலை போல் தன்னை பிடித்தவாறு உறங்கும் மனைவியை கண்டதும் பாரிக்கும் அவளை அள்ளி தன்னோடு பதித்து கொள்ள ஆசை வந்ததுதான். ஆனால் ஆசையை நிராசையாக்கிவிட்டு கடினப்பட்டு மலரிடம் இருந்து விலகி சென்று விட்டான். பாரி இல்லாத தனிமை வெயிலை விட அதிகம் வாட்டவும் வேகமாய் எழுந்து அவனை தேடி தங்கள் அறைக்கு சென்றாள் கவிமலர். ஆனால் வெற்று அறைதான் அவளை வரவேற்றது. தான் பேசியது அதிகப்படிதான், அதற்காக இப்படியா என்னை ஒதுக்கி வைப்பது என்று எண்ணி துடித்து போனாள் கவிமலர். நேரம் வேற ஆகிவிட்டது. இல்லத்தரசி ஆன பின்னர் நிதானமாக நின்று கவலைப்படக்கூட அவளுக்கு கொடுத்து வைக்கவில்லை. தன் கவலையை விட வீட்டினரின் பசியை போக்கும் கடமை அவளுக்காக காத்திருக்கிறதே. இதில் எங்கிருந்து அவள் தன்னை பற்றி கவலைப்படுவது? ஒரு பெண் தன்னையும் தன் விருப்பு வெறுப்புகளையும் கூட விருப்பமே இல்லாது புறந்தள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு அவளை கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறது திருமதி என்னும் பதவி. ஆனால் அந்த திருமதியையும் மதித்து நடத்துபவர்கள் வெகு சிலரே. கவிமலரும் எவ்வளவு வேகமாக தயாரானாலும் அவள் கீழே வருவதற்குள் ரேகாவே அனைவருக்கும் காலை காஃபி கொடுத்து ஓரளவு காலை சமையலையும் முடிக்கும் கட்டத்தில் இருந்தாள். தவறு செய்து விட்டதை போல பதட்டத்தோடே சமையல் அறைக்கு வந்த மலரை ஆச்சரியத்தின் உச்சிக்கே கொண்டு சென்று நிறுத்தி இருந்தது ரேகாவின் செயல். எப்போதும் மலரிடம் வள்ளென்று விழும் ரேகாவோ இன்று காஃபியை அவளின் கையிலே கொடுத்து மலரை இன்முகமாக வரவேற்றாள் ரேகா. என்ன மலரு இப்படி பார்க்குற? காஃபி நல்லா இல்லையா? வேற காஃபி போடவா என்று இனிக்க இனிக்க பேசினாள் ரேகா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நீங்களே சமையலெல்லாம் பண்ணிட்டீங்களா என்று நம்ப முடியாது வினவினாள் மலர். ஆமாம் மலரு, நீ வர லேட்டாச்சா, அதான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கேன். சாம்பாரை மட்டும் தாளிச்சிறக்குனா அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. வெண்பொங்கலும் வச்சுட்டேன். அதனால் நீ ஆற அமர உட்காந்து இந்த காஃபியை குடிச்சு முடி என்று கூறி மலருக்கு அதிர்ச்சியை கொடுத்தாள் ரேகா. ஒருவேளை இதெல்லாம் கனவா? நான் இன்னும் தூங்கிட்டா இருக்கேன் என்று தன்னையே கிள்ளி பார்த்தாள் மலர். லேசாக வலி வரவும் இது உண்மைதான் என்று புரிந்து ரேகாவை அதிசயமாய் பார்த்து வைத்தாள். ரேகாவோ பம்பரமாக சுழலாத குறை ஒன்றுதான். அப்போது ரகுநாதன் அமுதா அழுகவும் அவளை தூக்கி கொண்டு சமையல் அறைக்கு வந்தான்.
மலர் அங்கே நிற்பதை அறியாத ரகுவோ ரேகாவை பார்த்து சத்தம் போட்டான். குழந்தை அலறது கூட உனக்கு கேட்கலையா? பாப்பாவை பார்த்துக்கிறத விட அப்படி என்ன வெட்டி முடிக்கிற? நான் வேலைக்கு போன பிறகு இப்படித்தான் அமுதாவையும் கண்டுக்காம சும்மா இருக்கியா என்று எடுத்தெறிந்து பேசினான் ரகுநாதன். மலருக்கு ரகுநாதனா இப்படி பேசுகிறான் என்று வியப்பாக இருந்தது. இதுவரை அவன் ரேகாவிடம் இப்படி பேசி, ஏன் குரல் உயர்த்தி பேசியதை கூட மலர் கண்டதில்லை. ஆனால் இன்று அனைத்தும் தலைகீழாக மாறியிருந்தது. ரேகா மற்ற விஷயங்களில் எப்படியோ, ஆனால் அமுதாவை அவள் கண்ணும் கருத்துமாய்தான் பார்த்து கொள்வாள். ரகு பேசியதை கேட்டு ரேகாவிற்கும் கோபம் வந்ததுதான். ஆனால் தங்கள் சண்டையை மலரின் முன்னால் காட்டிக்கொள்ள விரும்பாது எதுவும் பேசாமல் அமுதாவை வாங்க முன்வந்தாள். ஆனால் அதற்குள் கவிமலரே முன்வந்து அமுதாவை தன் கைகளில் வாங்கி கொண்டு ரகுநாதனை முறைத்து பார்த்தாள். கவிமலரை கண்டதும் திகைத்து போனான் ரகுநாதன். அவங்க வீட்டில் இருந்தா சும்மா இருக்காங்கன்னு தான் அர்த்தமா? அவங்க அப்படி சும்மா இருந்தா நீங்க சாப்பிட்ற சாப்பாடு தினமும் வேலைக்கு போகும்போது இதோ இப்படி அயன் பண்ணி வெளுப்பா போட்டுக்கிற துணி, இதோட இல்லாம வீட்டையும் சுத்தமா வச்சுக்கிற இந்த வேலையெல்லாம் யார் செய்யறா? இல்ல இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு தான் ஆள் போட்டிருக்கீங்களா? கல்யாணங்கிறது பொண்ணுக்கு மட்டும்தான் ஆகுதா? ஏன் நாங்க மட்டும்தான் எல்லா பொறுப்பையும் எடுத்து செய்யணுமா? உங்களுக்கெல்லாம் இந்த பொறுப்பு இல்லையா என்ன? சரமாரியாக கேள்வி கணைகளை எய்தினாள் கவிமலர். ரகுநாதன் அதிர்ச்சியில் முழிக்க, மலர் தன் பேச்சை நிறுத்தவில்லை. அவளது குரலில் இருந்த ஆவேசம் அந்த ஹால் முழுவதும் எதிரொலித்தது. ஏற்கனவே வேலைக்கு செல்ல முடியாத ஆற்றாமையிலும் மாமியார் பேசியதையெல்லாம் மனதிலே போட்டு உழன்று கொண்டிருப்பவளிடம் வசமாக மாட்டிக்கொண்டான் ரகுநாதன். வெளியே போய் சம்பாதிச்சுட்டு வந்தா மட்டும்தான் அதுக்கு பேரு வேலையா மாமா? காலையில 4 மணிக்கே எழுந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் இடுப்பொடிய வேலை செய்யற எங்களோட உழைப்புக்கு என்ன மரியாதை இருக்கு? இந்த வேலைக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு நாள் லீவ் உண்டா? இல்ல மாசமானா சம்பளம்தான் உண்டா? தீப்பொறி பறந்தது மலரின் பேச்சில். ரேகாவை சுட்டி காட்டி ரகுவின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து பேசினாள் மலர். அக்கா மற்ற விஷயத்துல எப்படி இருந்தா என்ன மாமா? ஆனா அமுதாவை பார்த்துக்கிற விஷயத்துல அவங்கள ஒரு குறை சொல்ல முடியாது. அமுதா உங்க பொண்ணு தானே? ஒரே ஒரு நாளைக்கு நீங்க குழந்தைய பார்த்துக்கோங்க. அப்போ தெரியும் ஒரு குழந்தையும் வச்சுக்கிட்டு வீட்டு வேலையும் பார்க்கறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு. ரகுநாதனின் முகம் அவமானத்தில் சிவந்து போனது. தன் தம்பியின் மனைவி, அதுவும் இந்த சிறிய வயதில் தன் தவறை இப்படி அத்தனை பேர் முன்னிலையும் தெல்ல தெளிவாக சுட்டிக்காட்டி பேசுவாள் என்று அவன் சொப்பனத்திலும் நினைத்திருக்கவில்லை. மலரு, அது என்று ரகுநாதன் தயங்கி பேச வர அதை தடுத்து விட்டாள் கவிமலர். போதும் மாமா, வீட்டில் இருக்க பொம்பளைங்க என்ன வெட்டி முடிக்கிறாங்கன்னு கேட்குற வார்த்தை இருக்கு பாருங்க, அது ஒரு பொண்ணோட உழைப்பையே அடியோட அசிங்கப்படுத்துகிற வார்த்தை. இனிமே எந்த காரணத்தை கொண்டும் இந்த வார்த்தைய அக்கா கிட்டேயோ இல்ல இந்த வீட்டில் இருக்க வேற யார்கிட்டையும் பேசாதீங்க என்று கராராக சிம்ம குரலில் எச்சரித்தாள் கவிமலர். அருகில் நின்றிருந்த ரேகாவிற்கு மலரின் இந்த பேச்சை கேட்டு உள்ளுக்குள் ஒரு கணம் சிலிர்த்து போனது. தான் மலருக்கு எவ்வளவு கெடுதல் நினைத்திருந்தாலும் தன் சுயமரியாதைக்காகவும் தான் படும் கஷ்டத்திற்காகவும் உரிமையோடு குரல் கொடுக்கிறாளே என்ற உணர்வு அவள் மனதை இதமாய் வருடித்தான் போனது. ஆனால் ரேகாவின் கரங்களோ அவள் சற்று நேரம் முன்பு மலருக்கு செய்த வினையால் நடுங்க ஆரம்பித்தது. கரத்தை புடவையால் மறைத்தபடி பதட்டத்தில் வேர்த்து நின்றாள் ரேகா. ரகுவோ பதிலே பேச முடியாது ஏண்டா இங்கே வந்தோம் என்று தன்னையே திட்டியபடி நின்றிருந்தான். ஆனால் அவனை ரட்சிக்க என்றே அங்கே உக்கிரமாய் வந்து நின்றார் ஜானகி. மலர் பேசினாலே வந்து விடுவார். அதிலும் இப்போது சத்தம் போட்டு பேசியதை கேட்ட பின்பும் அவர் வராமல் போனால்தான்
அது அதிசயம். வழக்கம் போல மருமகளை குற்றம் சொல்லி மகனின் பக்கமே சரி என்று வாதாடினார் ஜானகி அக்மார் மாமியாராக. அந்த காலத்துல நாங்க பார்த்த வேலையில பாதி கூட நீங்க பண்றதில்ல, இதுக்கே இம்புட்டு பேசுறியா நீ? என் மகனை நிக்க வச்சு கேள்வி கேட்க நீ யாரு? அவன் பொண்டாட்டிய அவன் என்ன வேணாலும் சொல்லுவான், அது அவங்க குடும்ப விஷயம், இதுல எதுக்கு நீ தலையிடுற என்று முறையிட்டார் ஜானகி. 4 சுவருக்குள்ள நடந்தாதான் அது தனிப்பட்ட விஷயம். இப்படி பொதுவில் நின்று சத்தம் போட்டா அதை கேட்டுட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. இதை விடுங்க, நீங்களும் ஒரு பொண்ணு தானே அத்தை? எந்த காலமாக இருந்தா என்ன, வேலை வேலை தானே அத்தை? எங்க உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நீங்களும் விருப்பப்பட்டு தான் எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னு. ஒரு பொண்ணாக இருந்து உங்களுக்கே இது புரியலைன்னா இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கு மட்டும் எங்கிருந்து அத்தை புரியும்? பெண்ணுக்கு பெண் தான் எதிரிங்கிறது உண்மைதான் போல. உங்கள் மகனுக்குனா ஒரு நியாயம், இதே இன்னொருத்தர் வீட்டு பொண்ணுக்குனா வேறொரு நியாயமாத்த. நாளைக்கு உங்கள் பேத்தி அமுதாவையும் அவ புருஷனும் இப்படித்தான் சும்மா தானே இருக்கன்னு ஏளனமாக பேசினா அப்போ உங்களால் அதை பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியுமா? கவிமலரின் இந்த இறுதி கேள்வி ஜானகியின் நெஞ்சில் ஈட்டியாக பாய்ந்தது. தன் பேத்தி அமுதாவை பற்றியும் அவளது எதிர்காலத்தை பற்றியும் மலர் கேட்ட அந்த ஒரே கேள்வி ஜானகியை அடக்கிவிட்டது. மேற்கொண்டு பேச வார்த்தை இல்லாமல் ஜானகி அம்மாள் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றார். ரகுநாதனுக்கும் அமுதாவை வைத்து மலர் கேட்ட கேள்வியில் இதுவரை உரைக்காத தன் தவறு இப்போது முகத்தில் அரைந்ததை போல உரைத்தது. தன் பிள்ளைக்கு என்றதும் தகப்பனாய் தவித்துத்தான் போனான். பதிலே பேசாது, யாரையும் நிமிர்ந்து கூட பாராது அமுதாவை மீண்டும் தன் கைகளிலே வாங்கி கொண்டு விறுவிறுவென்று அங்கிருந்து சென்று விட்டான் ரகுநாதன். ரகு முன்னர் குரல் உயர்த்திய போதே பயத்தில் அழுகையை நிறுத்தி அமைதியான அமுதாவை தட்டி கொடுத்தே மற்றவர்களின் தவறை சுட்டி காட்டிவிட்டாள் கவிமலர். ஜானகியும் எதுவும் பேச முடியாது தன் அறைக்கே திரும்பினார். ரேகாவோ இதுவரை தான் எதிரியாக பார்த்த மலர் ஒரு பெண்ணாக தன் சுயமரியாதைக்காகவும் தன் மகளின் எதிர்காலத்திற்காகவும் பேசிய இந்த பேச்சை கேட்டு மெய் சிலிர்த்து நின்றாள். தன்னையும் மீறி ஓடி வந்து மலரை பாசமாய் அணைத்து கொண்டாள். அவள் கைகளை ஆதரவாய் தட்டி கொடுத்தாள் கவிமலர். அதில் சுயம் மீண்ட ரேகாவோ பதறிப்போய் அவளிடம் இருந்து விலகி நின்றாள். ரேகாவின் இந்த அணைப்பில் இக்கணம் எந்த வஞ்சமும் இல்லை. அதை நினைத்தே ஆச்சரியமானாள் ரேகா. மலரோ, நான் பார்த்தவர நீங்களும் மாமாவும் எப்பவுமே ஒன்னாதான் இருப்பீங்க. நீங்க சண்டை போட்டு கூட நான் பார்த்ததில்ல. ஆனா இப்போ எதனால இப்படி பேசுறாருன்னு எனக்கு தெரியல. இதை இப்படியே வளர விடாம தடுத்து 2 பேரும் மனசு விட்டு பேசி பிரச்சனையை சரி பண்ணுங்கக்கா. என்னடா இவெல்லாம் நமக்கு அட்வைஸ் பண்ணுறாளேன்னு தப்பாக நினைக்காதீங்க. அமுதாவுக்காகத்தான் நான் இதை சொன்னேன். உங்கள் பிரச்சனை அவளை பாதிக்கக்கூடாது பாருங்க என்று பொறுமையாக சொல்லி அங்கிருந்து சென்றாள் கவிமலர். மலரின் வாழ்க்கையின் ஆதாரத்தையே அழிக்க நினைத்து முதலடி எடுத்து வைத்த நாளே தன் நற்குணத்தால் ரேகாவின் செயலை ஆட்டம் காண வைத்திருந்தாள் கவிமலர். இப்போது இருதலை எறும்பாய் மலரை வைத்து பாரியை பழிவாங்க தான் இப்போது எடுத்த காரியத்தை தொடரலாமா வேண்டாமா என்று புரியாது தவித்து போய் நின்றது என்னவோ ரேகாதான். என்ன செய்வது என்று யோசித்தே அவளுக்கு தலைவலி வந்துவிட்டது. இப்போதைக்கு இதை தள்ளி வைத்துவிட்டு மகளை பார்க்க சென்று விட்டாள் ரேகா. அறைக்கு வந்த மலரோ பாரிக்கு ஃபோன் செய்தாள். ஆனால் அவனோ அழைப்பை ஏற்காது கிடப்பில் போட்டான். சரி, சாப்பிட வீட்டிற்கு வரும்போது பேசிக்கொள்ளலாம் என்று அவள் காத்திருக்க அவனோ வந்த பாடில்லை. அங்கே வயலில் முழு மூச்சாய் இறங்கி வேலை பார்த்து கொண்டிருந்தான் பாரிவேந்தன். தனக்குள் இருக்கும் கோபத்தையும் வருத்தத்தையும்
எங்கேயும் வெளிப்படுத்த முடியாத ஆதங்கத்தில் தன் தேகத்தை வருத்தி வேலை பார்த்தான் பாரி. டேய், நீ என்ன மனுஷனா இல்ல மிஷினா? சாப்பிட கூட போகாம இப்படி வேலை செய்யற? நீ வேலை பார்த்தது போதும், இங்க வா, உனக்கும் சேர்த்து சாப்பாடு வாங்கி வந்திருக்கேன், சாப்பிடு என்று அழைத்தான் கந்தன். எனக்கு பசிக்கல, நீயே சாப்பிடு. ஆனா எனக்கு பசிக்குதே, நீ வந்தாதான் ஆச்சு, இல்லைனா எனக்கும் வேணாம் என்று கந்தனும் முறுக்கி கொண்டான். உன்னோட ஒரே ரோதனையா போச்சுடா. முதல்ல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் நீ அடக்கமா இருப்ப என்று வைது கொண்டே டிராக்டரை விட்டு இறங்கி வந்தான் பாரி. அதான் நீ இப்போ எந்த வம்பு தும்புக்கும் போகாம அடங்கி இருக்கியோ என்று நகைத்து கேட்டான் கந்தன். அதான் கல்யாணங்கிற பேரில் நெதமும் என்னோட மல்லுக்கட்டை தான் ஒருத்தியை கட்டி வச்சிருக்கீங்களே, அவளை சமாளிக்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கு. இதுல நான் எங்கிருந்து ஊர் வம்புக்கு போறது என்று மலரை நினைத்து பாரியும் கேலியாக சொல்லவும், தங்கச்சியை சமாளிக்க முடியாமத்தான் வீட்டுக்கு கூட போகாம பயந்துட்டு இங்கனவே இருக்கியா? உன்னையவே ஓட வைக்கிறானா என் தங்கச்சி, பலே ஆளுதான் என்று மலரை புகழ்ந்து பேசினான் கந்தன். பாரியோ அவனை இதற்கு மேலும் எதுவும் பேச முடியாதபடி கை நிறைய சோற்றை அள்ளி கந்தனின் வாயில் வைத்து திணித்திருந்தான். கந்தனோ எதையோ சொல்லி தன் நண்பனை திட்ட, அது புரியாத பாரியோ கந்தனை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான். ஒரு வழியாய் மாலையும் நெருங்க வீட்டிற்கு பயணமானான் வேந்தன். மலரோ அமுதாவோடு விளையாடி கொண்டு இருந்ததில் அவள் உடையெல்லாம் தண்ணீர் பட்டு நனைந்து போயிருந்தது. அதனால் ஆடையை உலர வைக்க எண்ணி தங்கள் அறைக்கு சென்றாள். சேலையின் தலைப்பை பற்றி இருந்ததை விடுவித்து ஒற்றை தலைப்பாக போட்டாள். அப்போதுதான் கதவை தாளிடவில்லை என்ற எண்ணம் வர வேகமாய் கதவை நெருங்கி தாளிடும் சமயம் அறைக்கதவு திறக்கப்பட்டது. இதை எதிர்பார்க்காத மலரோ தடுமாறி சமாளித்து நிற்க போக, எங்கே அவள் விழுந்து விடுவாளோ என அஞ்சி மலரை வேகமாய் பற்றி தன்னோடு நிறுத்த பார்த்தான் பாரிவேந்தன். ஆனால் புவியீர்ப்பு விசைக்கு தோற்றது அவள் அல்ல. அவள் அழகை தழுவியிருந்த சேலைதான் நழுவி போய்விட்டது.